தமிழ் ஆசிரியர் அவர் அன்புடைமை அதிகாரத்தையே பெரம்பு வச்சு தான் சொல்லிக் கொடுப்பார். இவ்வளோ நீளம் பெரம்பு வச்சிருப்பார், பெரிய மீசை. தமிழ் வாத்தியாருக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய மீசைன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஒரு ஐஜிக்கு, ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டருக்கு நல்ல பெரிய மீசை இருந்தால் நல்லா இருக்கும், கம்பீரமாக இருக்கும். தமிழ் வாத்தியாருக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய மீசை வச்சுருப்பார், கையில் இவ்வளோ நீளம் பெரம்பு வச்சுருவார். அது என் மேலே அவருக்கு ரொம்ப பிரியம். சொல்லு சொல்லு ராமச்சந்திரா சொல்லு, எந்திரி சார், ஐயா எந்திரி சொல்லு சொல்லு. நேற்று படிக்க சொன்னேன்னு அந்த திருக்குறள் படிச்சியா? எந்த திருக்குறளையா? எனக்கு எதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. எந்த அதே ஞாபகம் இல்லை, அதே ஞாபகம் இல்லை. பலவான்னு அடிப்பார். ஆனால் அந்த மனுஷன்கிட்ட ஒரு பெரிய பண்பாடு என்ன தெரியுமா? கண்டமேனிக்கு கண்ணில் மூக்கில் எல்லாம் அடிக்க மாட்டார். இந்த முழங்கால் இருக்குல்ல, நீ கேப், இதுக்கு கீழே தான் அடிப்பார். ஏன்னா காயம் பட்டாலும் உயிருக்கு ஆபத்து இல்லை, கீழே தான் அடிப்பார். சபார்னு சொல்லு. எந்த திருக்குறள்னே மறந்துட்டியா? சொல்லு. அன்புடையார் சொல்லு, அன்புடையார் சொல்லு, அடுத்து சொல்லு. அன்புடையார் தெரிஞ்சா தானே சொல்லுவேன். அன்புடையார் எல்லாம் உடையார் சொல்லு, சொல்லுடா. பள்ளியில் அன்புடையாருக்கு ஒரு அடி, எல்லாத்துக்கும் ஒரு அடி. உடையார், அன்புடையார் எல்லாம் உடையார், அன்பிலார் அன்பிலார் அப்படிம்பார். நீ தான் அன்பிலார். நாக்கமா போறவனே மனசுக்குள்ள அன்பிலார் எங்க வெளியவா இருக்கா? நீதையா பெரம்பு வச்சு அடிச்சு அன்புட. நல்லா யோசிச்சு பாருங்க. அன்புடைமை அதிகாரத்தை பெரம்ப வச்சு அடிச்சு சொல்லி கொடுக்கிற வாத்தியார் அன்பை வளர்க்க நினைக்கிறாரா, அறிவை வளர்க்க நினைக்கிறாரா? யோசிக்கணும் சார். அன்புடைமை அதிகாரத்தை சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர் அன்பை வளர்ப்பது அவருடைய நோக்கமாக இருந்தால் அவர் எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும்? என்னை அரவணைச்சு தலையை தடவி, முடிய தடவி, முதுக தடவி, சாக்லேட் வாங்கி கொடுத்து சொல்லுப்பா ராஜா சொல்லு. ஐயா என் ராஜால நீ, எங்க அப்பால நீ, எங்க ஐயா எங்க அப்பா, நான் ஒன்றும் உங்க அப்பா இல்லைம்மா சொல்ற. அன்புடையார் எல்லாம் உடையார். ஆனால் அடிச்சு சொல்லி கொடுக்குறாருன்னு என்ன அர்த்தம்? அன்புடைமை அதிகாரத்தில் ஒரு திருக்குறளை அவன் அறிவுக்குள்ளே புகுத்த வேண்டும் என்பதுதான நோக்கம். ஆனா தம்பி, நீங்க சொன்ன அதே பாரதியார் என்ன பண்ணார்? அன்பிற் சிறந்த தவம் இல்லைன்னார். நீங்க தெளிந்த நல்ல அறிவு, அந்த வரியை வச்சுக்கோங்க. இப்போ சீக்கிரம் முடிப்போம். 2 வரியில எது மகோன்னதமா இருக்குது? தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்கிற வரியை விட அன்பிற் சிறந்த தவம் இல்லை, அன்பென்று கொற்றும் முரசே, உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும். இதெல்லாம் பாரதியார் தான். இந்த அன்பு இருக்கிறதே, நான் ஒரு 2 கதை அன்புக்கு சொல்லிடுறேன். எல்லாம் நிறைய பேசிட்டாங்க, இவங்க 2 பேரும் நிறைய பேசிட்டாங்க. மேலாண்மை பொன்னுசாமி வளத்தம்மை அப்படின்னு ஒரு கதை எழுதினார். வளத்தம்மை முன்னாடி படித்தது. அந்த கதையில் என்ன தெரியுமா? மாடத்தின்னு தான் கதாநாயகி. மாடத்திய ஒரு அம்மா வளர்க்குது. அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்துருது மாடத்திக்கு. இப்போ வளர்த்த அம்மாவுக்கும் மாடத்திக்கு ஏதோ ஒரு உரசல், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மாடத்தி தனியாக பிரிஞ்சு போயிட்டான். 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, வளர்த்தம்மை செத்துட்டான். நான் சுருக்கமாக சொல்கிறேன், வளர்த்தம்மை செத்துட்டான். கல்யாணம் ஆகுற வரைக்கும் வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சவ யாரு? வளர்த்தம்மை. மாடத்தி இப்போ கோவப்பட்டுட்டு போயிட்டான். அவளுக்கு ஒரு பையன் இருக்கான், 5 வயசுல, 5-6 வயசுல பையன் இருக்கான். இப்போ வளர்த்தம்மை செத்துட்டா. இந்த செய்தி மாடத்திக்கு வருது. மாடத்திக்கு வந்த உடனே நாசமாக போகிறோம், போயிட்டாளா? கவனிங்க, வளர்த்தவளை போயிட்டாளா? போயிட்டு அவன் என்ன பாடுபடுத்தினா அப்படி தானே போவா. இத்தனை வருஷம் உயிரோடு இருந்ததே பெரிய விஷயம் இல்லை, நாசமாக போக அப்படின்னா. 5 வயசு பையன். மேலாண்மை சொல்கிறார், மேலாண்மை எழுதுகிறார், அம்மா அந்த பையன் 5 வயசு பையன், அம்மா செத்து போனவங்க செஞ்ச கெட்டதை நினைக்கக்கூடாதுமா, செத்து போனவங்க நமக்கு செஞ்ச நல்லதை மட்டும்தாம்மா நினைக்கணும். ஒரு வரி. செத்து போனவங்க செய்த கெட்டதை நினைக்கக்கூடாதம்மா. சொல்றது யாரு? ஜஸ்ட் 5-year-old பாய். அந்த எழுத்தாளன் ஒரு வரி எழுதுனா
வெள்ளை மனசின் ஆகாய விரிவு. அது அந்த மேலாண்மை பொன்னுச்சாமி கதையில இருக்கக்கூடிய வரி, வெள்ளை மனசின் ஆகாய விரிவு. அவ 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் செத்துட்டாமா. நம்ம ஊர்ல சொல்லுவான் தெரியுமா, நல்லதுக்கு போகாட்டாலும் கெட்டதுக்கு போகணுமா. ஒரு கதை, இன்னொரு கதை சொல்ல பாருங்க. ஒரு சின்ன நீளமா படித்த கதையை சுருக்கி சொல்றேன். தோழர் விஜிலா தேரிராஜன் ஒரு அம்மா. அந்த அம்மா காக்கி சட்டையும் காட்டு யானையும்னு ஒரு சிறுகதை எழுதுச்சு. படிச்சிருக்கீங்களா? அதுல சிலபஸ்ல இல்லை. காட்டு யானை படிச்சுட்டீங்களா? படிக்கலங்கிறாரு. அப்ப சிலபஸ்ல இல்லைன்னு அர்த்தம். நம்ம சிலபஸ்ல இருந்தா தான் படிப்போம். எக்ஸ்ட்ரா ரீடிங் நமக்கு எக்ஸ்ட்ரா ரீடிங்கே கிடையாது. சிலபஸ்ல இருந்தா படிப்போம். அது அப்படியே ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் தேர் வாஸ் ஏ கிங், தேர் வாஸ் ஏ கிங், தேர் வாஸ் ஏ கிங், தேர் வாஸ் ஏ கிங். அடுத்த வரியை பாருங்க. தேர் வாஸ் ஏ கிங், king, the king had a wife, the king had a wife, and she was the queen. Why was she a queen? Because she was king's wife. இப்படியே படிச்சுட்டே இருப்போம். சிலபஸ்ல இருந்தா தான் படிப்போம், எல்லாம் படிக்க மாட்டோம். விஜிலா தேரிராஜன் காட்டு யானையும் காக்கி சட்டையும் அந்த கதையை மட்டும் சொல்லுங்க. அதுல அறிவு வளருதா அன்பு வளருதான்னு பாருங்க. அந்த வீட்டில் ஒரு பையன் இருக்கான், சின்ன பையன். அந்த பையனுக்கு யானைனா ரொம்ப பிடிக்கும். அவன் எப்போ பார்த்தாலும் இந்த டிஸ்கவரி சேனல் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, என்ன இந்த டிவியில் அந்த மிருகங்களாக காட்டுவானே, அதில் யானை காட்டில் பெரிய யானை, ஆப்பிரிக்கா யானை வர்ற மாதிரி காமிச்சா அப்படி இன்ட்ரெஸ்டாக பார்ப்பான், கை தட்டுவான், சாப்பிட கூட மாட்டான். யானைன்னா அப்படி பிடிக்கும் அவனுக்கு. அவங்க அப்பா போலீஸ்காரர். நான் சஸ்பென்ஸ் அப்புறம் சொல்றேன். அப்போ அவங்க அப்பா போலீஸ்காரர், அந்த பையனோட அப்பா. ஆனால் அந்த பையன் நேரில் யானையை பார்த்ததே இல்லை. யாரு? அந்த பையன் யானையை நேரில் பார்த்ததே இல்லை. அவங்க ஊரில் திருவிழா வருது கிராமத்தில். அவங்க தாத்தா ஃபோன் பண்ணி, பேராண்டி வாடா திருவிழாவுக்கு வாடா, இந்த தடவை நம்ம திருவிழாவுக்கு யானை வருதுடா, நேராக பார்க்கலாம்டான்னார். எப்படி? அது வரைக்கும் இந்த பையன் சேனல்லையே பார்த்தவன் யானையை, நேராக பார்த்ததில்லை யானையை. திருவிழாவுக்கு யானை வருதுடா வாடா பார்க்கலான்னு சொன்னோன்னே இவன் ஆசையாக அம்மா கூட போகிறான். போனா யானை வருது. யானை வந்து ஒவ்வொரு கடையாக நின்று அப்படிங்குது. பழம் கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க, வாங்கி வாங்கி மேலே கொடுக்குது. இந்த பையன் எனக்கு யானை வேணாம், எனக்கு யானையை பிடிக்கல, எனக்கு யானை வேணாம், எனக்கு யானையை பிடிக்கலன்னு அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே ஓடிட்டான். அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே விளங்கலை. என்னடா யானைனா பிடிக்கும்னா, எப்போ பார்த்தாலும் டிஸ்கவரி சேனலில் யானையவே பார்த்துக்கிட்டு இருப்ப, நேரில் யானையை பார்க்கையில் வேணாம் வேணான்னு ஓடுறியடா. எனக்கு வேணாம், எனக்கு காட்டு யானை தான் வேணும், பிச்சை எடுக்கிற யானை வேண்டாம், எனக்கு காட்டு யானை தான் வேணும், எனக்கு பிச்சை எடுக்கிற யானை வேண்டாம் அப்படின்னு உள்ளே ஓடிட்டான். இதுதான் செய்தின்னு நினைக்கிறீங்களா? அவங்க அப்பா போலீஸ்காரன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அந்த பையனோட அப்பா போலீஸ்காரன்னு சொன்ன. அந்த அப்பா மேலதிகாரி வீட்டில் ஆர்டர்லியா இருக்கார். சார் கொஞ்சம் யோசிச்சு கனெக்ட் பண்ணுங்க சார். எதையோ கனெக்ட் பண்றீங்கல்ல. அவங்க அப்பா போலீஸ்காரர் சார். அவர் ஐஜி வீட்டில் என்னவா இருக்கார்? ஆர்டர்லியா இருக்கார். ஆர்டர்லின்னா என்ன செய்யணும்? அவரு சல்யூட் போடணும், காப்பி கொண்டாடணும், காரை துடைக்கணும், ஐஜி மவனை கொண்டு போய் ஸ்கூலில் விடணும், ஐஜி பஞ்சாதி வந்து ஷாப்பிங் போகணுன்னா கூட்டிகிட்டு போகணும். இதுதானே? இப்போ தான் ஹைகோர்ட்டில் சட்டம் போட்டிருக்காங்க என்னவா இருக்கக்கூடாதுன்னு, போலீஸ்காரங்களை ஆர்டர்லியாக பயன்படுத்தக்கூடாதுன்னு இப்போ சட்டம் போட்டிருக்காங்க. இது நான் சொல்கிறது ஆர்டர்லியாக இருந்த காலத்தில் எழுதின கதை. என்னன்னு புரியுதா? போலீஸ்காரன்னா கம்பீரமாக காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறவனா இருக்கணுமே ஒழிய வெறுமனே சல்யூட் போடுறவனா இருக்கக்கூடாது. யானைனா காட்டுல கம்பீரமா பிளிரி கொண்டு அலைய வேண்டுமே ஒழிய பிச்சை எடுத்துக்கொண்டு அலையக்கூடாது. யானை என்றால் அது கம்பீரம். என்ன
என்ன தலைப்பு? என்ன? காக்கி சட்டையும் காட்டு யானையும். இதுல அறிவு சொல்லப்பட்டிருக்கிறதா, அன்பு சொல்லப்பட்டிருக்கிறதா? அன்பு சார், ஆழமான அன்பு. ஆகவே அன்புதான் கதைகளாகட்டும், கவிதையாகட்டும். வைரமுத்து கருவாச்சி காவியத்தில் ஒரு வரி எழுதினார். வைரமுத்து கருவாச்சி காவியத்தில் ஒரே ஒரு வரி எழுதினார். எல்லா கடவுளுக்கும் பிள்ளைகள் இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. எல்லா கடவுளுக்கும் பிள்ளைகள் இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் எல்லா பிள்ளைகளுக்கும் கடவுள் உண்டு, ஆத்தா ரூபத்திலே. எவ்வளவு பெரிய விஷயம் சார். எல்லா பிள்ளைகளுக்கும் கடவுள் உண்டு. எந்த ரூபத்தில்? இந்த ஃபார்ம் ஆஃப் எ மதர், ஆத்தா ரூபத்தில். ஆகவே அன்பு என்பது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரியது. பாரதியார் பாட்டு சொன்னீங்களே, பாப்பா 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 பாப்பா. ஏன் பாப்பாட்டையே சொன்னார்? இந்த பயலுவை கேட்க மாட்டான். நீங்க அந்த பாட்டை அப்படியே பாட்டு பாருங்க. ஓடி விளையாடு பையா அப்படின்னு சொல்லி பாருங்க. பாப்பாவுக்கு ஓடி விளையாடு பையாட போயான்னு போயிடுவான். பாப்பானா கேட்கும். இங்க பாருங்க, அதுல பெரிய சூட்சுமம் இருக்கு சார். ஓடி விளையாடும் பாப்பான்னு ஏன் சொன்னார்? பையன் ஏன் சொல்லல? குழந்தையே வையாதே பையா ஓயா. இவன் பாப்பாட்ட ஏன் சொன்னான் தெரியுமா? பாப்பாவை பண்படுத்தியாச்சுன்னா பண்படுத்தப்பட்ட நிலத்திலே விளைகிற புதல்வர்கள் பண்புள்ளவர்களாக இருப்பார்கள். அதுக்குதான் பாப்பா பாட்டு. என்ன அவன் கூறு கட்டவேலா? பையாட்ட சொல்லக்கூடாதா? என் கிழவன்ட்ட சொல்லக்கூடாதா? ஓடி விளையாடு தாத்தா, நீ ஓய்ந்திருக்கலாகாது தாத்தா. கூடி கூடி இனிமேல் எப்படி விளையாடுறது? கூடி விளையாடு தாத்தா, ஒரு குழந்தைய வையா, அதை ஏன் சொல்லக்கூடாதா? பாப்பாவை பண்படுத்தியாச்சுன்னா, பாரதிதாசன் சொன்னார்ல, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அதிலே புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை எழுதினார். பார்த்தீங்களா? அறிவு மாதிரி தெரியுது, இது பார்க்கிற போது அறிவு மாதிரி தெரியுது. ஆனா அன்பு சார், அன்பு வளரணும். அப்ப அறிவே வேண்டாமா? திருவள்ளுவர் அறிவுடைமைங்கிற அதிகாரத்துல அறிவு அற்றம் காக்கும் கருவின்னு ஒரு வரி எழுதினார். அதுக்கு மேல ஒரு வார்த்தையே தேவையில்லை. உனக்கு இறுதி வராம காப்பாத்துறது அறிவு, நன்றின்பால் உயிர்ப்பது அறிவு. நீங்க ஒரே ஒரு வரி பாரதி சொன்னது, கஞ்சி குடிப்பதற்கில்லார் அதன் காரணங்கள் இவை என்ற அறிவும் இல்லார். இது பாரதி. சோத்துக்கு வழி இல்லைன்னு சுருண்டு கிடக்குறியடா, எனக்கு சோத்துக்கு வழி இல்லை, என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு, என் விதி இப்படி ஆயிடுச்சு, பகவான் எனக்கு சரியா படி அளக்கலையே, இதானே நார்மலா பேசுறது. பகவான் எனக்கு படி அளக்காம விட்டுட்டாரு. பாரதி ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஏய், கஞ்சி கிடைக்கலன்னா காரணம் என்னன்னு யோசி. நீயும் உழைச்சிக்கிட்டு தானே இருக்க, நீயும் உழைச்சிக்கிட்டு தானேடா இருக்க, அப்புறம் ஏன்டா உனக்கு வேண்டிய அளவுக்கு கஞ்சி கிடைக்கல? கஞ்சி குடிப்பதற்கிலார் அதன் காரணங்கள் இவை என்ற அறிவுமில்லார். புரியுதா? புத்தகத்தோட நோக்கம் என்னன்னு புரியுதா? பட்டுக்கோட்டை சினிமா பாட்டில் எழுதினாரு, கஞ்சி கஞ்சி என்றால் கலையம் நிறையாது, கஞ்சி கஞ்சி என்றால் கலையம் நிலையாது, சிந்தித்து முன்னேற வேண்டுமடி. சிந்திக்கிறதுக்கு என்ன வேணும்? அறிவு. அல்ல அறிவு. இப்ப அறிவை நீங்க அப்படி 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 நொட்டாங்கையால எல்லாம் தள்ள முடியாது. என்ன, நான் சார், I was actually appointed as a professor of English at Ayyanadar Janaki Ammal College in Sivakasi in the year 1970. என்னை இன்டர்வியூ பண்ணாங்க எங்கள் பிரின்சிபாலும் கரஸ்பாண்டும். என்னை இன்டர்வியூ பண்ணி என்னை அப்பாயிண்ட் பண்ணதுக்கு காரணம் என்னுடைய அறிவா அன்பா? அறிவு தானம்மா. அவங்க கலெக்டர் ஆஃபீஸரே சொல்கிறோம், அறிவு தான். எங்கள் பிரின்சிபல் கேட்குறாரு, மிஸ்டர் ராமச்சந்திரன், do you know Shakespeare? No sir, I was not born.
ஷேக்ஸ்பியர்லாம் நான் அவர் இருந்த காலத்தில் நான் பிறக்கலைன்னா அப்பாயின் பண்ணுவானா? அதில் அறிவு இருக்கா இல்லையா? Do you know Shakespeare? Yeah, no sir, I do not know Shakespeare sir, because I was not born when Shakespeare was alive. Yes sir, I know. அப்படிதான் சொல்லணும். Yes sir, I know. What was he? He was a playwright. How many plays did he write? எத்தனை நாடகம் எழுதினார்? 37. நீங்கள் பிள்ளை இங்கே இருக்க இளைஞர்களுக்கு சொல்கிறேன், ஒரு இன்டர்வியூவில் கேள்வி கேட்டால் பதில் தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரியலைன்னா சாரி சார் ஐ டூ நாட் நோன்னு ஒத்துக்கங்க. அதை விட்டுட்டு பக்கா 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 நோ மானா நோ. 37 37 நாடகம் எழுதுனான்னு சொல்லுங்கள். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி யோசிச்சு அறிவோடு யோசிச்சு பிரின்சிபால் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிரின்சிபால் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஹவு மெனி பிளேஸ் டிட் ஹி ரைட் அப்படின்னு கேட்டால் மேபி 337 சார். அது தெரியாதுன்னு நமக்கு தெரியும்ல. யாருக்கு? பிரின்சிபலுக்கு தெரியாதுன்னு தெரியும்ல. கேள்விக்கு தான் பதில் சொல்லணும், அந்த அறிவுக்கு தான் அப்பாயின்மெண்ட்டு. அதை விட்டுட்டு வாங்க எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சார்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷில் ப்ரொஃபஸரா? ஓ வெரி குட். கேள்வி கேட்கட்டுமா சார்? அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன் சார், நான் எங்கள் அப்பா கிட்ட அவ்வளோ அன்பு வச்சுருக்கேன் சார். எங்கள் அம்மானா எனக்கு உயிர் சார். என் அண்ணன் தம்பினா சார் சார் அழுதுருவேன் சார், அப்பாயின்ட் பண்ணுங்க சார். அறிவுக்கு தான் அப்பாயின்மெண்ட். ஒரு டாக்டருக்கு அறிவு வேண்டாமா வேண்டாமா? ஆட்சியர் ஐயா, கலெக்டர் சார், இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு டாக்டர்கிட்ட போகிறேன், அவர் என்ன அன்பாக என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதாருன்னு வைங்க. இல்லை பிடிச்சிருக்கேன், எனக்கு 3 நாளாக வயிற்று வலிக்குது டாக்டர் அப்படின்னு போகிற அவர் எல்லாம் பிடிச்சி ஆவி சேர்த்து கட்டிக்கிட்டு, ஐயோ வயிற்று வலிக்குதுங்கிறியே என்னால் தாக்க முடியலையப்பா. ஒரு காலேஜ் ப்ரொஃபஸருக்கு வயிற்று வலிக்குதுங்கிறியே ஐயா, கருப்பாக இருக்கவனுக்கும் ஐயா வயிற்று வலி வரும். கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாரு. அந்த டாக்டர்கிட்ட அடுத்து நான் போவேனா சார்? லூசு போய் அன்பு தானே செலுத்துறாரு. அவர் டக்குன்னு ஸ்டெத்தஸ்கோப் வச்சு அதை பார்த்து என்ன சார் சாப்பிட்டீங்க காலையில், என்ன சார் சாப்பிட்டீங்க சார்? 8 பரோட்டா சாப்பிட்டேன் சார். நோ பரோட்டா. ஓகே, பரோட்டா சாப்பிட்டா வயிற்று வலி வரும், இந்தாங்க இந்த மருந்து சாப்பிடுது எழுதி கொடுத்தோன்னா 2 நாளில் வயிற்று வலி சரியாக போச்சுன்னா அந்த அறிவு தானே. விமானத்தை ஓட்டுறார் பைலட்டு, அவர் வண்டி ஒரு 40,000 அடியில் மேலே போய்கிட்டு இருக்கையில் திடீர்னு உள்ளே இருக்க பயணிகள் மேலே அன்பு செலுத்துறதுக்கு உள்ளே வந்துட்டாருன்னு வைங்க. யாரு? பைலட்டு. டாக்டர் உள்ளே வந்து எல்லாத்தையும் கை கொடுத்து ஐ லவ் யூ ஐ லவ் யூல எல்லா பேசஞ்சர்ஸும் சொல்லுவாங்க வி லவ் காட். சார் எல்லாருக்கும் தான் சார் அறிவு. சட்டை தைக்கிறவனுக்கு கூட அறிவு வேணும் சார், செருப்பு தைக்கிறவனு கூட அறிவு வேணும் சார், இல்லைன்னா கரெக்டாக தைக்க மாட்டான். வீட்டில் சமைக்கிறாங்களே, அறிவில்லாத பொம்பளை சமைக்க முடியுமா தம்பி? அறிவில்லாத பொம்பளை சமைக்க முடியுமா? இந்த ரசத்துக்கு இவ்வளவு குவான்டிட்டிக்கு எவ்வளோ உப்பு போடணும் அறிவு, எவ்வளோ மிளகு வைக்கணும் அறிவு. எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நான் தான் சமைக்கிறேனான்லாம் யோசிக்க கூடாது. அப்படி நின்று கவனிக்கிறது தான். இந்த கேமராமேன் எடுக்கிறாரு, ஆங்கிளாக பார்த்து பார்த்து எடுக்கிறாரு, அறிவு. படிக்கிறதுக்கு அறிவு, கேட்கறதுக்கு அறிவு. படிக்கிறதுக்கு மொழி அறிவு, கேட்கறதுக்கு பொது அறிவு, எல்லாமே அறிவு தான். ஜெனரல் நாலேஜ், காமன் சென்ஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அறிவுக்கு தான் அப்பாயின்மெண்ட். அப்போ அறிவு தான் தீர்ப்பு சொல்லிடுவோமான்னு யோசித்தேன். எனக்கு என்ன ஒரு சிக்கல் வந்ததுன்னா, இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அறிவு தான் இருக்குதுன்னு சொன்னா உண்மை தானே கலெக்டர் சார்?
இப்போ கலெக்டரேட்டில் வேலை பார்க்குற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் அறிவு தானே. இப்போ ஒரு பொருளாதார டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, எக்கனாமிக் நாலேஜ் தான் வேணும். அப்போ தான் ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட், பண மேலாண்மை. இப்போ கேள்வி, பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு பொருளாதார அறிவு வேண்டும். அந்த பொருளாதார அறிவு பொருளாதார புத்தகத்திலிருந்து கிடைக்கும். பொருளாதார புத்தகத்தை படித்து பொருளாதார அறிவை வளர்த்து கொண்ட அறிஞர்களுக்கு குறிக்கோள் என்ன? புத்தகத்தை படிச்சுட்டீங்க, உங்களுடைய பொருளாதார அறிவு வளர்ந்துருச்சு, இப்போ உங்க நோக்கம் என்ன? என்ன சொல்லுங்க. பசிக்கிறவனுக்கு சோறு வாங்கி கொடுக்கணும்னு ஒரு அன்பு வரணும். ஈத்துவக்கும் இன்பம்னார்ல திருவள்ளுவர். சில பேர் எச்சி கையால காக்கா வரட்டும், காக்கா காக்கான்னாங்களே, எத்தி திருடும் வந்த காக்கா, காக்கா இல்லை, எத்தி திருடும் வந்த காக்கை. அவங்க பாரதியார்கிட்ட ரொம்ப க்ளோஸா போய், யாரு மலர்விழி ரொம்ப க்ளோஸா போய் எத்தி திருடும் வந்த காக்கா, பாரதியார் இருந்ததுதான் சரிதான் போக்காட்டு இருப்பாரு. எத்தி திருடு வந்த காக்கை, திருட்டு காக்கா. இங்க பாருங்க, அந்த வரியை கவனிங்க. எத்தி நம்மளை ஏமாத்தி திருடிட்டு போற காக்கா, அதற்கு இறக்கப்பட வேண்டும் பாப்பா. எவ்வளவு அன்பு சார். திருடிட்டு போற, என் வீட்டுல எல்லாத்தையும் திருடிட்டு ஓடுறவன்ட்டு அன்பு காட்ட முடியுமா சார்? இல்ல ஒரு போலீஸ்காரர் அன்பு காட்டினார்னு ஒரு கற்பனை பண்ணுங்களேன். சார் என் செயினை அத்துக்கிட்டு போறான் சார், என் செயினை அத்துக்கிட்டு போறான் சார்னு ஒரு பொம்பளை வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் புல்லட் மேல உட்கார்ந்துருக்காரு. சார் என் செயினை அத்துட்டு போறான் சார்னு ஒன்னு அவரு, அம்மா பாவம் அம்மா, எத்தனை நாள் வறுமையில் இருந்தானோ, எவ்வளவு பட்டினியோ பசியோ, அவனுக்கு எத்தனை பிள்ளை குட்டிகளோ, எத்தனை பொண்டாட்டிகளோ, விடம்மா, ஒரு செயின் தானே அம்மா, ஒத்துக்குவீங்களா? டிபார்ட்மெண்ட்ல அவர் இருக்க முடியுமா? சார் அவன் நோ என்ட்ரி வழியா போனாலும், நோ என்ட்ரி வழியா போறது சட்டப்படி தப்பா இருந்தாலும் சப் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாரு? அதே நோ என்ட்ரி வழியா போய் அவனை பிடிப்பார்ல. அவர் ஒரு ஓரமா நின்றுக்கிட்டு, என்னுடைய அறிவு சொல்லுகிறது நோ என்ட்ரிக்குள்ள போகக்கூடாது. அவன் போய்கிட்டு இருக்கான். யாரு? தெரியல. நோ என்ட்ரிக்குள்ள களவாண்டுட்டு போய்கிட்டு இருக்கான், செயினோட போய்கிட்டு இருக்கான், 10 பவுன் செயின். இவர் ஓரமாக நின்றுக்கிட்டு நோ என்ட்ரி, போகக்கூடாது. அங்கே அறிவுலாம் கிடையாது. இந்த அழுற பொம்பளைக்கு செயினை காப்பாற்றி கொடுக்கணுங்கிற அன்பு. அப்போ எல்லா துறையிலையும் அறிவு இருக்கு, எல்லாமே அறிவு தான். எச்சி கையால் காக்காயை விரட்ட மாட்டான்னு ஏன் சொன்னான் தெரியுமா பெரியவர்களே? நான் இப்போ சமீபமாக தான் யோசிச்சேன். நான் ரிட்டையர் ஆகிட்டேன்னா உட்காந்து யோசிப்பேன். வேற வேலை கிடையாது, அதனால உட்காந்து எச்சி கையால் காக்காயை விரட்ட மாட்டான்னு ஏன் சொன்னான்? அப்போ புறாவை விரட்டுவானா? எச்சி கையால் காக்கா விரட்டமானா புறாவை விரட்டுவானா? எச்சி கையால் கிளியை விரட்டுவானா? மயிலை விரட்டுவானா? எதையும் விரட்டுமா? அப்போ ஏன் காக்காயை சொன்னான்? மறுபடியும் திருக்குறள் தான். காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. கொஞ்சோண்டு சோத்தை வச்சு காக்கான்னு கத்துனீங்கன்னா அது ஒரு காக்கா வந்து உட்கார்ந்தா 10 காக்காயை கூப்பிட்டு சாப்பிடும். கொஞ்சம் சோறு கிடைச்சா கூட பகிர்ந்து சாப்பிடுற குணம் உள்ள காக்காய்க்கு கூட சோறு வைக்க மாட்டான் அந்த பையன். அதனால எச்சி கையால காக்காயை வரட்டுமா? எல்லாம் அன்பு சார். அப்ப அரசியல் அறிவு, பொலிட்டிக்கல் சயின்ஸ். பொலிட்டிக்கல் சயின்ஸினோட நோக்கம் என்ன? லஞ்சமா? ஊழலா? பொலிட்டிக்கல் சயின்ஸுடைய நோக்கம் முறை செய்து காப்பாற்றுது. பொருளாதார அறிவினுடைய நோக்கம் ஈத்துவக்கும் இன்பம். பக்தி, வேத ஞானம், சாஸ்திர ஞானம், ஆகம ஞானம் எல்லாமே அறிவு. ஆகம ஞானம், பக்தி அறிவு, சாஸ்திர ஞானம் எல்லாம் அறிவு. நோக்கம் எல்லாம் அறிவு தான். நோக்கம் என்ன?
ராமானுஜருடைய நோக்கம் என்ன? திருஞான சம்பந்தருடைய நோக்கம் என்ன? அன்பு, அன்பு, அன்பு. யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம்னாரே, என்ன நோக்கம்? அன்பு. சுய முன்னேற்ற நூல்கள்னு படிக்கிறீங்கல்ல சார், சுய முன்னேற்றம் தானே பேரு. புத்தகத்தோட பேர் என்ன? சுய முன்னேற்றம். அப்படின்னா நான் மட்டும் டெவலப் ஆகுதா? நான் வளர்ந்து என் வளர்ச்சியின் மூலமாக இந்த சமுதாயத்தை வளர்க்க வேண்டும். பாரதிட்ட போனோம்னா மண் பயனுற வேண்டும். என்னுடைய ஒவ்வொரு புத்தக வாசிப்பினுடைய நோக்கமும் இந்த மண் பயனுற வேண்டும், இந்த மண் பயனுற வேண்டும். இது அறிவா அன்பா? சுய முன்னேற்றம் தான். மனதில் உறுதி வேண்டும்ங்கிற பாட்டு சுய முன்னேற்ற பாட்டு தான். ஆனா அதுல மண் பயனுற வேண்டும். வாழ்க்கை வரலாறு. நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, ஆட்களுக்கு வாழ்க்கை வரலாறு கிடையாது, ஆளுமைகளுக்குத்தான் வாழ்க்கை வரலாறு உண்டு. பயோகிராஃபி நாட் ஃபார் பர்சன்ஸ் பட் ஃபார் பர்சனாலிட்டிஸ். ஆட்களுக்கு வரலாறு கிடையாது. யாருக்கு வரலாறு உண்டு? ஆளுமைகளுக்குத்தான் வரலாறு உண்டு. அந்த ஆளுமைகளுடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் வாழ்ந்த ஆளுமைகளுடைய நோக்கம் என்ன? நீங்க சொன்னீங்களே இறையன்பு சார், நீங்க தானே சொன்னீங்க. இறையன்பு சார் 46 பர்சனாலிட்டிஸை பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். 46 பர்சனாலிட்டிஸ். அந்த புத்தகத்துக்கு பேர், டைட்டில் என்ன தெரியுமா? 56 ஆளுமைகளை பத்தி எழுதுறதுக்கு 87 புத்தகங்களை ரெஃபர் பண்ணியிருக்கார். அதை எதுக்காக அப்படி மெனக்கட்டார்? அந்த 46 ஆளுமைகளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நோக்கம் என்ன? எதுக்காக சொல்லணும்? அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன ஆக போகுது சார்? திப்பு சுல்தானை பத்தி எனக்கு தெரிஞ்சு என்ன சார் ஆக போகுது? திப்பு சுல்தானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா என் சுகர் இறங்கிருமா? அந்த புத்தகத்துல ஒரு ஆளுமையை பத்தி, இதுதான் என்னோட தீர்ப்பு. அது ஒரு புத்தகத்தில் அந்த வையத் தலைமை கொள்ள 46 ஆளுமைகள்ல ஒரு ஆளுமையோட பேர் அக்பர். இந்த புத்தக கண்காட்சியோட தொடர்புடைய தீர்ப்பு. அந்த அக்பருக்கு எழுத படிக்க தெரியாது. சரியா? யாருக்கு? அக்பர் சக்கரவர்த்திக்கு எழுத படிக்க தெரியாது, இல்லிட்ரேட். ஆனா அவர் ஒரு லைப்ரரி வச்சிருந்தார், அதுல 24,000 புத்தகம் வச்சிருந்தார். சமைக்க தெரியாத பொம்பளை பலசரக்கா வாங்கி கூச்சாலாம். உனக்கு தான் சமைக்க தெரியாதுல்லம்மா, நீ எதுக்குமா எல்லாம் இவ்வளவு வாங்கி வச்சிருக்க? என் மாமியார் சமைப்பாள்ல. அக்பருக்கு எழுத படிக்க தெரியாது, அப்புறம் எப்படி 24,000 புத்தகத்தை சேர்த்தார்? எழுதுறார் இறையன்பு சார், எழுதுறார், கற்றில நாயினும் கேட்க, கற்றில நாயினும் கேட்க. எனக்கு எழுத படிக்க தெரியாது, ஆனா என்னுடைய மந்திரிமார்களை வச்சு, என்னுடைய குருக்களை வைத்து வாசிக்க சொல்லி கேட்பேன். யார் செஞ்சா? யார் செஞ்சா? அக்பர். 24,000 புத்தகம் வச்சிருந்தார். அதுல ஒரு பெரிய பெருமை என்ன தெரியுமா? ஒரு இஸ்லாமிய ராஜாவுடைய லைப்ரரியில ராமாயணமும் மகாபாரதமும் இருந்தது. இருபத்தி புஸ்தகம் வச்சு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் வாசிக்க சொல்லி கேட்டு 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 அன்பை வளர்த்ததுனால தான் அவர் கொண்டு வந்த மத தத்துவத்துக்கு பேர் என்ன தெரியுமா? தீன் இலாஹி. அக்பர் கொண்டு வந்த மத தத்துவத்துக்கு பேர் என்ன? தீன் இலாஹி. தீன் இலாஹினா என்ன? சர்வ சமய சமரசம். சர்வ சமய சமரசம் என்பது அன்பா அறிவா? அன்பம்மா. ஆக அருமை பெரியோர்களே, எழுதுவதற்கு அறிவு வேண்டும், படிப்பதற்கு அறிவு வேண்டும். எழுதுவதற்கு அறிவு வேண்டும், படிப்பதற்கு அறிவு வேண்டும். ஆனா அந்த எழுதுவதன் நோக்கமும் படிப்பதன் நோக்கமும் என்ன? இதுதான் கேள்வி. அறிவில்லாம எழுத முடியாது. இப்ப இவங்க 2 பேரும் அன்புன்னு பேசினாங்களே, என்ன கழுதைக்கு 10-12 நிமிஷம் முக்கி முக்கி பேசணும்? அன்பு தானே. எல்லாரும் எல்லாரையும் பார்த்து நேசிங்க, வணக்கம், போயிட வேண்டியதானே.
பட்டுக்கோட்டை, பாரதியார், அது இது இறையன்பு அவ்வளோ படித்தது. அறிவை உபயோகப்படுத்தி அன்பை ஜெயிக்க வைக்கிறது. எப்படி அறிவை உபயோகப்படுத்தி அன்பை ஜெயிக்க வைக்கிறது. நண்பர்களே, பெரியோர்களே, மரியாதைக்குரிய ஆட்சியர் அவர்களே, என் தீர்ப்பாக நான் சொல்லுகிறேன், எல்லா துறைகளிலும் அறிவுள்ளவர்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், புத்தகம் வாசித்தவர்கள் இருக்கிறார்கள், எல்லா துறைகளிலும் இருக்கிறார்கள். பொதுப்பணித்துறையில் இருக்கிறார்கள், மருத்துவத்துறையில் இருக்கிறார்கள், கல்வித்துறையில் இருக்கிறார்கள். எல்லா துறையிலும் யார் இருக்கா? அறிவுள்ளவர்கள் இருக்கிறார்கள். பிறகு ஏன் பஞ்சமும் பசியும் பட்டினியும் லஞ்சமும் லாவண்யமும் ஊழலும் எப்படி வந்தது? எப்படி வந்தது? எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அறிவுள்ளவன் இருக்கான். அப்புறம் எப்படி லஞ்சம் வந்தது? எப்படி ஊழல் வந்தது? எப்படி பசி வந்தது? எப்படி பட்டினி வந்தது? எப்படி போட்டி வந்தது? எப்படி பொறாமை வந்தது? ஒரே வரியில் தீர்ப்பு சொல்லுகிறேன், எல்லா துறைகளிலும் படித்தவர்கள் இருக்கிறார்கள், எல்லா துறைகளிலும் அறிவுள்ளவர்கள் இருக்கிறார்கள். துரதிருஷ்டவசமாக அந்த அறிவுள்ளவர்கள் அன்புள்ளவர்களாக இல்லை என்பதனால்தான் இத்தனை துன்பங்களும் துயரங்களும். ஆகவே அருமை பெரியோர்களே, புத்தகங்களுடைய நோக்கம் எழுதுவதற்கு அறிவு வேண்டும், படிப்பதற்கு அறிவு வேண்டும். ஆனால் எழுதுவதன் நோக்கமும் படிப்பதன் நோக்கமும் அறிவல்ல, அன்புதான் என்று தீர்ப்பு கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.